ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்ககிட்ட தமிழ்நாடு அமைப்புசாரா நலவாரிய அட்டை இல்லை அப்படின்னா ஆன்லைனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விண்ணப்பிச்சு நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த அந்த அட்டை வாங்குறதுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். மொத்தம் 5 ஸ்டெப் இருக்க போது லைனாக பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வெப்சைட்குள்ளே போகணும் அப்படின்னா, அந்த வெப்சைட் நேம் சொல்கிற பாருங்கள், தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்ட். இந்த வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டே ஒரு லிங்க்கு காட்டும். ஃபஸ்ட் லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டச் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் லிங்கை டச் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இப்போ தான் நீங்கள் நலவாரிய கார்டு போட போகிறீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், புதிய விண்ணப்ப பதிவு தான் நம்ம போடணும். இங்கே இருக்குல்ல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், இதை என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டச் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே டச் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நலவாரியத்தில் எந்த மொபைல் நம்பர் போட்டு என்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த நம்பர் போட்டு என்டர் பண்ணுறீங்க, அப்போ இங்கே அந்த இடத்துல அந்த ஃபோன் நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு தான் ஓடிபி, ஏதாவது ஸ்காலர்ஷிப் ஏறினாலும் இல்லை அப்ரூவல் ஆனாலும் இல்லை நலவாரிய அட்டை போட்டு அப்ரூவல் ஆனாலும் நமக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு தான் மெசேஜ் வரும். நலவாரிய தொடர்பான சம்மந்தப்பட்ட அனைத்து மெசேஜ்களும் இந்த நம்பருக்கு தான் வரும். ஸோ நம்பர் கொடுக்கும்போது பார்த்து கொடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இந்த இடத்துல நம்பர் போட்டு நம்ம லாகின் பண்ணி உள்ளே போகலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபோன் நம்பர் டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறோம். லாகின் கொடுத்தோடனே இந்த இடத்துல என்ன கேட்குது, ஓடிபி பெற அப்படின்னு கேட்குது. அப்போ நம்ம சென்ட் ஓடிபி இந்த சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு என்டர் ஓடிபி அப்படின்னு கேட்குறான். அப்போ ஓடிபி அந்த பிளேஸில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக ஓடிபி போகும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஓடிபி அந்த பிளேஸில் என்டர் பண்ணுறீங்க. ஓடிபி கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மொத்தம் நம்ம 5 ஸ்டெப்பு பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பர்சனல் டீட்டெயில்ஸு. இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, யுவர் மொபைல் நம்பர் இஸ் லிங்க்டு டு ஆதார் நம்பர். ஆமாம், லிங்க்கில் தான் இருக்குது. அப்போ எந்த ஆதார் நம்பர் போடுறீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். அதனால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆதாரை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட மொபைல் நம்பரை ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை நம்ம டச் பண்ணிக்கணும். டச் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். இந்த பிளேஸில் ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டீங்க. டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த வெரிஃபை ஆதார் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஆதார் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஆதார் நம்பருக்கு நமக்கு கண்டிப்பாக ஓடிபி போகும். அப்போ வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. ஆதார் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓடிபி போட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓடிபி போட்டு என்டர் பண்ணி என்ன பண்ணுறீங்க, எந்த ஆதார் நம்பர் கொடுக்குறீங்க இல்லையா, ஆதார் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓடிபி போட்டு இந்த இடத்துல நீங்கள் ஓடிபி என்ன வருதோ அதை இங்கே டைப் பண்ணி வெரிஃபை ஓடிபி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆதார் வெரிஃபை ஆகும். நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸே பண்ண முடியும். சரிங்களா? ஆதார் நம்பர் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் என்ன காட்டும் அப்படின்னா ஆதார் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி காட்டும். ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸில் என்னென்னா தனிப்பட்ட விவரங்களில் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துக்கணும் அப்படின்னா வெல்ஃபேர், இந்த நலவாரியம் இருக்கு இல்லையா, இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, டச் பண்ணிடுங்க. அடுத்தது இங்கேயும் என்ன பண்ணுறேங்க, தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் அப்படின்னு சொல்லி டச் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த ஒர்க்கர், யார் பேரில் போடுறீங்களோ இங்கே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களோட பேரை டைப் பண்ணிக்கோங்க. இங்கே இங்கிலீஷில் டைப் பண்ணணும். இந்த பிளேஸில் தமிழில் டைப் பண்ணணும். தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் உங்களோட உறவு முறையை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. யார் பேர் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல உங்கள் ஹஸ்பண்ட் பேர் கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் ஃபாதர் நேம் கொடுக்குறீங்களான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஹஸ்பண்ட் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா கணவரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல, இந்த பிளேஸில் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல. அடுத்தது இந்த பிளேஸில் உங்களோட ஹஸ்பண்ட் நேமு இல்லை ஃபாதர் நேம் இங்கிலீஷ்லையும் தமிழையும் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்ளே வரும்போது என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர் வந்து இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பிளேஸில் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே ஜெண்டர் கேட்கும். ஜெண்டரில் மெயிலா ஃபீமேலா, ஓகேவா, அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஏஜ், இங்கே டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணோன்னே இங்கே ஏஜ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வயதுக்கான சான்று ஒன்று கேட்குறாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரேஷன் கார்டும் அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஆதார் கார்டும் இந்த பிளேஸில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படின்னு சொல்லி இந்த பிளேஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலீஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேரிட் ஸ்டேட்டஸ், மேரிட் அப்படின்னா மேரிடு, ஓகேங்களா, என்ன நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல ஃபில் பண்ணிங்க. அடுத்தது இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்துள்ளீரான்னு கேட்குறாங்க, இல்லை குடும்ப அட்டை வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குது, அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கணும். இந்த பிளேஸில் குடும்ப அட்டை வைத்துள்ளீரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரேஷன் கார்டு ஒரு நம்பர் வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா, அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா செகண்ட், இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் போட்டாச்சு. அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னா அட்ரஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைப் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டோர் நம்பர் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் 1 வச்சுருந்தீங்கன்னா 1 கொடுக்கணும். 2 அட்ரஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா செகண்ட் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க இதில். அதுக்கப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன தாலுக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் சிட்டியில் அது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு என்ன, இதே தான் வந்து பர்மனெண்ட் அட்ரஸாக இருந்துச்சு அப்படின்னா சேமஸ் கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னா இங்கே கீழேயும் என்ன பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பின்கோட் போடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் என்டர் பட்டனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்டர் பட்டன் கொடுத்தோன்னே உங்களுக்கு தேர்ட் என்ன காட்டும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு காட்டும். இதில் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், செல்ஃப் எம்ப்ளாய்ட் சுயதொழில் செய்பவர் இல்லை வேலை செய்பவர் அப்படின்னு கேட்குது. இதில் செல்ஃப் எம்ப்ளாய்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வேலையோட இயல்பு, எத்தனை வருஷமாக வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரிப்பா, இதில் என்ன வேலை நீங்கள் செய்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க இதில் செலக்ட் பண்ணிக்கிங்க. கூலியாள் அப்படின்னா கூலியாள், தலைமை கூலியாள்னா கூலியார், அதுக்கப்புறம் கிணறு தோண்டுபவர்னா, அப்புறம் மெக்கானிக்கு, எது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அது இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அது இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு என்ன காட்டும் அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். நெக்ஸ்ட்டு இதில் என்ன பேங்க் நேம் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன பேங்க் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கை இதில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு பேங்க் அந்த பிரான்ச் வந்து எங்கே இருக்குது, சேலமா, ஆத்தூரா, நாமக்கல்லா, இல்லை வந்து திண்டுக்கல்லா, அந்த மாதிரி அந்த பிரான்ச் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை இந்த பிளேஸில் வந்து கொடுத்துடணும். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணணும். என்டர் பண்ண அக்கௌண்ட் நம்பரே திருப்பி இந்த பிளேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீஎன்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எம்ஐசிஆர் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பேஜில் அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்தது 5ஆவதாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு பாஸ்புக் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். சரிங்களா, அதர் டீட்டெயில்ஸில் நம்ம என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டீட்டெயில்ஸை நம்ம ரேஷன் கார்டில் 4 பேர் இருக்காங்களா, 5 பேர் இருக்காங்களா, இல்லை 3 பேர் இருக்காங்களா, அவங்களோட டீட்டெயில்ஸை ஒருத்தர் தான் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அவங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க மேலா ஃபீமேலான்னு என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த அட்டை போடுறவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்டை போடுறவங்களுக்கு அவங்க வந்து டாக்டரா, இல்லை ஹஸ்பண்டா, இல்லை சன்னா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்க
மேரேஜ் ஆகிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். அடுத்தது ஆட் மோர் கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட் வந்து வரும். அதே மாதிரி அவங்களோட நேமு, இந்த இடத்துல அவங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பு, அடுத்தது மேரிட் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் ஆட் மோர் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா வந்து நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த பிளேஸில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 1 by 1 ரேஷன் கார்டு பார்த்து என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மனைவி கணவர் வேலை செய்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, நோ அப்படின்னா நோன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இல்லை நோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது எதுவுமே நம்ம ஃபில் பண்ண தேவையில்ல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாமினி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் யாரை கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேமை தான் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நாமினியாக வந்து நீங்கள் போடணும். சரிங்களா? இந்த இடத்துல ஹஸ்பண்ட் நேமை தான் நாமினியாக போடணும். அவங்களோட பேர், அப்புறம் டோர் நம்பரு, அதுக்கப்புறம் அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அதுக்கப்புறம் ஸ்டேட்டு என்னது தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் தாலுக்கு, அதுக்கப்புறம் அவங்க என்ன வில்லேஜு, அதுக்கப்புறம் பின்கோடு, அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு யார் ஹஸ்பண்டா என்ன யாரை நாமினியாக கொடுக்குறீங்களோ அவங்களோட உறவுமுறை நாமினியாக வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் நாமினியாக கொடுக்கணும். அடுத்தது அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட ஏஜு, அதுக்கப்புறம் இங்கே வந்து எத்தனை பேரை நாமினியாக கொடுக்குறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு நம்ம ஒருத்தர் கொடுத்தோன்னா 100 போடணும். 2 பேர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் கொடுத்திங்கன்னா 100 போடணும். 2 பேர் இந்த இடத்துல நாமினி 2 பேர் ஆட் பண்ணுறீங்கன்னா 50 வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டுட்டு அவங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா ஒருத்தர் நாமினி டீட்டெயில்ஸு, 2 பேர் கொடுக்குறீங்கன்னா 2 பேர் ஆட் மோர் கொடுத்து ரெண்டாவது பேரும் நம்ம நாமினியாக வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல ஒர்க்கரோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அடுத்தது இந்த பிளேஸில் ஒர்க்கரோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிளேஸில் என்ன வாங்கியிருப்பீங்க, பணிச்சான்று வாங்கியிருப்பீங்க இல்லையா, அவங்களோட விவரத்தை இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்க, டைப் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா பதிவு பெற்ற தொழிற்சங்கத்தின் பெயர் மற்றும் பதிவு எண் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க ஃபஸ்ட்டு இருக்கிறத டச் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் எந்த தொழிற்சங்கத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க, நலவாரியத்தில் தான் பதிவு பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை இந்த பிளேஸில் என்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தொழிற்சங்கத்தோட பெயர் என்ன, தமிழ்நாடு கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டைப் பண்ணிக்கணும். அவங்களோட பேர் இப்போ வந்து உங்களுக்கு சைன் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்க்கு அவங்க இருப்பாங்க. அவங்க சைன் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களோட பேர். இந்த இடத்துல அவங்களோட ஃபோன் நம்பர் உங்களுக்கே தெரியும், அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ நீங்கள் அந்த உறுதிமொழி சான்று சைன் வாங்குறீங்க இல்லையா, அந்த சைன் வாங்குறவங்க பேர் இந்த இடத்துல போடணும். அதே மாதிரி அவங்களோட ஃபோன் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபோன் நம்பர் எனக்கு தெரியல அப்படின்னா டேஷ்போர்டில் ஃபோன் நம்பர் இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெப்சைட் வச்சுருப்பீங்க, நலவாரி வெப்சைட்டு ஐடி வாங்கியிருப்பீங்க. அதில் டேஷ்போர்ட்லேயே உங்களோட பேரும் அவங்களோட யார் உங்களுக்கு சைன் போடுறாங்களோ அவங்களோட பேரும் ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிலே வந்து எப்போ லாஸ்ட் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிங்கன்ற டேட்டும் அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் எடுத்து அந்த டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கும், அவங்களோட பேர் இருக்கும், எப்போ லாஸ்ட் டேட் வந்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரும் இதில் கொடுத்துருப்பாங்க. அதையும் என்ன பண்ணிக்கிறீங்க, என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பணிச்சான்று வாங்கினீங்க இல்லையா ஆன்லைனில், அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு. ஓகேங்களா? ஆதார் கார்டு சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல லைவ் ஃபோட்டோ வந்து கேட்கும். இந்த லைவ் ஃபோட்டோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட்ன்ற ஆப்ஷன். இந்த லைவ் ஃபோட்டோவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டேக் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து போயிடும். சரிங்களா? ரெண்டு பாக்ஸ்லேயும் டிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கணும், சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கள்கிட்ட நீங்கள் பதிவு செய்கிறதுக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.